ஃபினான்ஷியல் பவர் டு கலெக்ட் டாக்ஸ். ஓகே, ஆனா அந்த டாக்ஸும் பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் டாக்ஸ் தான். அதுவே ஹில் கவுன்சிலா இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா, அதுவே டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நாட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த ஸ்டேட் கவர்மெண்ட், தே கேன் டிவால்வ் தேர் ஓன் டாக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் மேஜர் கிராண்ட்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்? அகைன் ஸ்டேட் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ரைட், இப்போ கரண்டா இருக்கக்கூடிய செட்டப் இதுதான், இந்த டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் தான். ஸோ இதுல இருந்தா என்ன டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்டேட்ஹுட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அப்ப என்ன ஆப்வியஸா தெரியுது நம்மளுக்கு, ஈவன் இந்த டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தாலுமே அவங்களுக்கு தேவையான பவர்ஸ் வந்துட்டு இல்ல. தே டோன்ட் ஹேவ் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா, தே கான்ட் மேக் ரூல்ஸ் அண்ட் லைக் தே கான்ட் ஃப்ரேம் லாஸ் ஆன் தேர் ஓன். ஓகேங்களா, ஸோ சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ் மட்டும் தான் அவங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். எக்ஸிக்யூட்டிவ் ரூல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும், லா கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அப்ப அவங்கள வந்துட்டு பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு பவர் இல்லைங்கிறதுனால நவ் தே ஆர் டிமாண்டிங் ஃபார் ஸ்டேட்ஹுட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ். ஸோ ரீசென்ட்லி a pilot project is launched in Assam district. Okay, the reserve forest. You don't mind about the forest. Okay, it's a I have given that for news purpose. ஓகேங்களா, ஸோ அசாம்ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்ல வந்துட்டு எஸ்பெஷலி இட் பிலாங்ஸ் டு அன் எலிஃபண்ட் காரிடார். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் எலிஃபண்ட் ஹேபிடேட். ஓகே, ஸோ கலிந்துவர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஓகே, கலிந்துவர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், தென் தன்ஸ்ரீ ஃபாரஸ்ட் டிவிஷன். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு ஃபாரஸ்ட் ஏரியாஸுமே பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் எலிஃபண்ட் ஹேபிடேட். ஓகே, இப்போ எலிஃபண்ட் வந்துட்டு இருக்கக்கூடிய இடம். இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா எலிஃபண்ட்ஸ் தே ஆர் ஆம்னிவர்ஸா, என்னது அது? ஹெர்பிவர்ஸ். ஓகே, ரைட். ஸோ தே ஈட் கிராசஸ். ரைட்டா, ஸோ அது கிராஸ் நிறைய சாப்பிடணும். இப்போ என்ன ஆகுதுன்னா அது சாப்பிடக்கூடிய அந்த கிராஸ் இருக்கு பாத்தீங்களா, கிராஸ் பிளான்ட் மெட்டீரியல்ஸ், இதுக்கு காம்படிட்டிவா ஒரு ஸ்பீசிஸ் வந்துட்டு வளருது. ஓகேங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ். அதாவது காம்படிட்டிவா இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீசிஸையும் நம்ம அப்படி சொல்லிட மாட்டோம். இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்க்கு சில கேரக்டர்ஸ் இருக்கு. நான் நியூஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபுட் என்ன ஆயிருது உங்களுக்கு? ஸோ ஃபுட் ரிசர்வ்ஸ் கெட் ரெடியூஸ்டு. ஓகேங்களா, யாருக்கு? எலிஃபண்ட்டுக்கு வந்துட்டு ஃபுட் ரிசர்வ் வந்துட்டு கம்மியாகுது. அதுக்காக அந்த ஃபாரஸ்ட் டிவிஷன்ல தே ஹேவ் டேக்கன் மெஷர்ஸ் டு ரெடியூஸ் திஸ். எதனால இப்போ ஜாஸ்தியா இருக்கு? இந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்ன்றது வர்றதுனால அது சாப்பிடக்கூடிய ஃபுட் வந்துட்டு கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு தே ஹேவ் டேக்கன் மெஷர்ஸ். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இது நியூஸ்ல வருது. இப்போ இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்ன்றது என்ன? ஸோ இது வந்துட்டு என்விரான்மெண்ட் டாபிக். ஓகேங்களா, ரைட். ஸோ இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு தட் நேட்டிவ் ஏரியா. ஓகேங்களா, ஸோ எந்த ஏரியாவோ அந்த ஏரியாக்கானது அது கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்துட்டு ஆரிஜினேட் ஆன பிளான்ட் அது கிடையாது. ஓகேங்களா, ரைட். எண்டமிக்னா என்ன சொல்லியிருக்கோம்? கூட பேண்டமிக் சொல்றப்ப எண்டமிக் சொன்னோம். எண்டமிக்னா என்னது? இட் இஸ் பிரசன்ட் வித்தின் அ ஜியோகிராபிக்கல் ரீஜன். ஓகேங்களா, அங்க மட்டும் தான் இருக்கும், அதுதான் எண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு தட் ஏரியா இட் செல்ஃப். ஓகேங்களா, வேற ஏதாவது ஒரு ரீசன்னால அது உள்ள வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கேயாவது போன ஏதாவது சாப்பிட்டு இந்த கொட்டையை தூக்கி போடுறது பண்றோம் இல்லையா, ரைட். ஸோ இதனால என்ன ஆகும்? ரைட், வேற ஸ்பீசிஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு தட் ஏரியா, ஆனா அந்த ஸ்பீசிஸ் அந்த இடத்துல வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, எல்லா ஸ்பீசிஸுமே கெடுதல்னு சொல்ல முடியாது. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சில ஸ்பீசிஸ் என்ன ஆகும்? தே அவுட்க்ரோ அதர் ஸ்பீசிஸ் ஆஃப் தட் ரீஜன். ஓகேங்களா, மற்ற ஸ்பீசிஸை விட இதுக்கு வந்துட்டு அதிகமான சன்லைட் தேவைப்படலாம், இல்ல சம்டைம்ஸ் வாட்டர் அதிகமா தேவைப்படலாம், இல்ல இது வளர்ற இடத்துல வேற யாரையும் வளர விடாம பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான எஃபெக்ட் எதையாவது கொடுத்து இது அதிகமா க்ரோ ஆயிரும், நேட்டிவ் ஸ்பீசிஸ் கம்மியா க்ரோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ நேட்டிவ் ஸ்பீசிஸ் கம்மியா க்ரோ ஆனா என்ன அப்படின்னா ஆல்ரெடி தேர் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு எக்கோசிஸ்டம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி தேர் இஸ் அன் எக்கோசிஸ்டம். அது போக நீங்க புதுசா ஒரு பிளான்ட் சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் வந்துட்டு பாதிக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் இல்ல அப்படின்னா அதுக்கு தேவையான கிராஸஸ் வந்துட்டு இருக்கும். கிராஸ் இருந்தா எலிஃபென்ட் சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு இருக்கு. இப்போ இந்த ஸ்பீசிஸ் புதுசா அங்க வர்றதுனால என்ன ஆகுது? அது சாப்பிடக்கூடிய பிளான்ட் கம்மியாகுது, எலிஃபென்ட் பாப்புலேஷன் கம்மியாகும். கரெக்டா? அப்போ ஒரு எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படுதா? ரைட்டா? இதுதான் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸோட எஃபெக்ட். ஓகே, ஓகே. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இட் மே பி அ பிளான்ட், அனிமல், ஃபங்கஸ், மைக்ரோ ஆர்கானிசம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க இந்த பிளான்ட் மெட்டீரியல் இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா குவாரண்டைன் பண்ணி கொண்டு போவாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபைட்டோ சானிடரி சர்டிஃபிகேட் வேணும். அப்புறமா அதை வந்துட்டு வச்சு
எந்த இதுவுமே இல்லன்னு சொல்லி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. ஓகேங்களா? பிளான்ட் குவாரன்டைன் பண்ணுவாங்க. ஓகே. ரைட். ஸோ ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் நேட்டிவ் டு தட் ரீஜன். ஓகே. ஒரிஜினலா அங்க வளர்ந்திருக்காது. இட் இஸ் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ். ஓகே. ஸோ இட் இஸ் ஸ்ப்ரெட் டு தட் ரீஜன். ஓகேங்களா? தென் தே வில் ஸ்ப்ரெட் லைக் ஃப்ரீக்வென்ட்லி. ஓகேங்களா? ஆர் தே ஸ்ப்ரெட் குவிக்லி. ஓகே. ஸோ ரேபிட் ப்ரோலிஃபரேஷன். ப்ரோலிஃபரேஷன் என்னது? மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்குதுங்களா? கட 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 கடன்னு வளர்ந்துரும் அந்த இடத்துல. ஓகே. ஸோ அந்த ரேபிட் ப்ரோலிஃபரேஷன் இருக்கணும். இந்த கேரக்டர்லாம் இருந்தா தான் அந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மீன்ஸ் என்னது? இன்வேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த அவங்க வந்துட்டு ஆக்குபை பண்ணி அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும் பண்ணும். ஓகே. ரைட். ஸோ ரேபிட் ப்ரோலிஃபரேஷன். ஓகே. தென் தேர் இஸ் நோ லைக் நேச்சுரல் கண்ட்ரோல்ஸ். ஓகே. இப்ப நீங்க இந்த சில செடிகள் இப்ப நம்ம சொல்றோம் இல்ல, கிராஸ் இருக்குன்னா அது எலிஃபண்ட் சாப்பிடும். டீர் இருக்குன்னா டீர் சாப்பிடும். இதெல்லாம் சாப்பிட்டு அந்த பாப்புலேஷனை வந்துட்டு ஒரு செக்ல வச்சிருக்கும். ஓகேங்களா? இப்ப இதை செக் பண்ணி, அதாவது இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மெத்தடே இல்ல. பிகாஸ் லாட் ஆஃப் ஸ்பீசிஸ் அனிமல் ஸ்பீசிஸ் என்ன பண்ணாது? இந்த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை வந்துட்டு சாப்பிடாது. சாப்பிடலைன்னா அது பாட்டுக்கு நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இதை செக்ல வச்சுக்கிறதுக்கான மெக்கானிசம் நம்மளுக்கு அந்த இடத்துல இல்ல. ஓகே. ஸோ நோ கண்ட்ரோல்ஸ். ஓகே. தென் இக்கலாஜிக்கல் த்ரெட். ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளம். இக்கலாஜிக்கல் த்ரெட்ன்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்துட்டு ஜாஸ்தியான சாயில் மாய்ஸ்சரை வந்து உறிஞ்சிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் ஃப்ரம் சம் அதர் லேண்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ வி ஹேவ் திஸ் ப்ரோசோபிஸ் ஜூலிவரா, சீமக்கருவேலன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ரைட். சீமக்கருவேலை இருக்கிற இடத்துல வேற ஏதாவது செடி இருக்குதா? எப்பயுமே இருக்காது. அந்த மரம் மட்டுமே தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அந்த மரம் இருக்கிற இடம் பூரா எப்படி இருக்கும்? ட்ரையா இருக்கும். பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அந்த சீம கருவேல அது இருக்கிறதுனால தான் ட்ரைனஸே காஸ் பண்ணுது. ஓகேங்களா? ரைட். அது என்ன பண்ணும்? இட் வில் சென்ட் தியர் ரூட்ஸ், லாங் ரூட்ஸ். ஓகேவா? அண்ட் இட் அப்சார்ப் லாட் ஆஃப் வாட்டர். அது வளர்றதுக்கு நெறைய தண்ணி தேவைப்படுது. தண்ணிய பூரா எடுத்துருது. இது தண்ணிய பூரா எடுத்துக்கிச்சு அப்டின்னா, எப்படி மத்த செடி வளரும்? ரைட்டா? மத்த செடிக்கு தண்ணி இல்லாம போகுதா? சோ இட் அவுட் கம்பீட்ஸ். ஓகே. தென் அதே மாதிரி இட் ஹாஸ் அன் அலிலோபதிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அலிலோபதி. ஓகேங்களா? ரைட். அலிலோபதிக் அப்படின்னா, சோ இப்ப அது செடி இருக்கு அப்படின்னா, அந்த செடி அத சுத்தி இருக்க இடத்துல வேற செடிய வளர விடாது. ஓகேங்களா? அதுக்கு கெமிக்கல்ஸ வந்துட்டு அதோடைய ரூட்ஸ்ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் அலிலோபதி எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப நான் இருக்கிறேன்னா, என்ன சுத்தி கொஞ்சம் ஏரியாக்கு என்ன இருக்கக்கூடாது? வேற யாரும் இருக்கக்கூடாது. அதனால அந்த கெமிக்கல்ஸ அது ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல்ஸ் வேற பிளான்ட்ஸ வந்துட்டு ஜெர்மினேட் பண்ண விடாது. ஓகேங்களா? சோ தட் இஸ் நோன் அஸ் அலிலோபதி. அதனால தான் இந்த ப்ரோசோபிஸ் ஜூலிஃபரா இருக்கிற இடத்துல அது மட்டும் தான் இருக்கும். மேக்ஸிமம் வேற பிளான்ட்ஸே இருக்காது. பிகாஸ் ஆஃப் திஸ் அலிலோபதி எஃபெக்ட். ஓகேங்களா? சோ இந்த மாரி இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்க்கு இந்த மாரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? சோ தண்ணி அதிகமா உறிஞ்சுக்கிறது, நல்லா ஸ்ப்ரெட் ஆகுறது. ஓகே. தென் இந்த அலிலோபதிக் எஃபெக்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால நேட்டிவான ஸ்பீசிஸ்னால வளர முடியாம போயிருது. ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லண்டானா கேமரா. அந்த லண்டானா கேமரா வந்துட்டு யூசுவலி ஆர்னமெண்டல் பிளான்ட். ஓகேங்களா? நெறைய இடத்துல ஆர்னமெண்ட்ஸ்க்கு இத வைப்பாங்க. அந்த முன்னாடி அழகு செடின்னு வைப்போம் இல்லைங்களா? அதுல இந்த லண்டானா கேமரா இருக்கு. அதனால தான் அது அதிகமா ஸ்ப்ரெட் ஆனதே. ஓகேங்களா? ரைட். ஸோ அது போக லைக் மெயினா ப்ரோசோபிஸ் ஜூலிஃபரா. ஸோ வாட்டர் ஹயசிந்த்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்டர் ஹயசிந்த் வந்துட்டு இட் வில் சரி யூசுவலா இந்த தண்ணி கொஞ்சம் இந்த ஓட மாரி ஓடுற இடம், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா இப்படி அ லாங் ரூட்ஸ் மாதிரி, சேனல் மாதிரி இருக்கும். நல்ல பெருசு பெருசா இலை இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ரைட். லோட்டஸ்ல நல்லா பெருசு பெருசா இருக்கும் லீஃப். ரைட். ஸோ அததான் வாட்டர் ஹயசிந்த் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ அந்த வாட்டர் ஹயசிந்த் என்ன பண்ணும்னா, இட் வில் ஸ்ப்ரெட் இட்ஸ் லீஃப் லைக் ஸோ லீஃப் வந்துட்டு இட் வில் ஸ்ப்ரெட் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ். ஸோ வாட்டர் சர்ஃபேஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணாது? கீழ சன்லைட் வந்துட்டு போகாது. ஸோ இட் வில் அப்ஸ்ட்ரக்ட் த பெனிட்ரேஷன் ஆஃப் சன்லைட். சன்லைட் போலேன்னா கீழ இருக்கிற ஆர்கானிசம்ஸ் நல்லா உயிர் வாழுமா? வாராது. ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்துட்டு எப்படி ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது எக்கோசிஸ்டம். ஓகே. தென் வி ஹேவ் திஸ் ப்ரோசோபிஸ் ஜூலிஃபரா. அது நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்ப இந்த நம்மளுடைய கதையில பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க நியூஸ்ல அதே மாரி அதர் ஈட்டபிள் பிளான்ட்ஸ என்ன பண்ணிடுது? அவுட் குரோத் பண்ணதுனால எலிபேண்ட்ஸ்க்கு வந்துட்டு சாப்பாடு இல்ல. அததான் சொல்றாங்க. ஓகே. இப்ப அதுக்கு என்ன ரெஸ்டோரேஷன் மெத்தட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ யூ ஆர் மேனுவலி ரிமூவிங் தட். ஓகேங்களா? நம்ம எப்படி களை எடுப்போம் இல்லையா? அந்த மாரி மேனுவலி யூ ஹேவ் டு ரிமூவ் தட். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது போக நம்ம என்ன பண்ணலாம்? வேற செடிய வந்துட்டு வளர வைக்கலாம். ரைட்டா? அந்த வேற செடிய வளர வைக்கிறதுக்கு தே ஆர் யூசிங் திஸ் சீட் பால் டெக்னிக். ஓகே. ரைட். ஸோ தே ஆர் யூசிங் சீட் பால் டெக்னிக். நல்லா மண்ண வந்து நல்லா கிளே மண் இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா சுருட்டி உள்ள வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க? சீடு வச்சு அங்கங்க தூக்கி போடுறது. ஓகேவா? ஆர் இஃப் இட் இஸ் பாசிபிள் பிளேஸ் இட் தட் பிளேஸ் இட்செல்ஃப். இல்ல அப்டின்னா தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஓகே. யூ வில் ஸ்கேட்டர்ட் இட். ஓகே. காட்டுல போயிட்டு எல்லா இடத்தையும் நம்ம உட்கார்ந்து தோண்டி வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? சோ அதனால ஸ்கேட்டர் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ரூட்லாம் வளர ஆரம்பிச்சு மழை பெஞ்சதும் இட் வில் ஆங்கர் இட்செல்ஃப் டு த சாயில். ஓகேங்களா? ரைட். சோ அது வந்துட்டு ஒரு மெத்தட். ஓகே. ரைட்.
இது இல்லாம இஸ் இம்பார்ட்டன்ட். இது இல்லாம என்ன புது மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்த ஸ்பீசிஸ் இருக்குல்ல நம்மளுக்கு, இத மேனுவலா நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு யூ ஆர் கோயிங் டு பர்ன் தட். ஓகே. பர்ன் பண்றது நல்லதா? இல்ல. ஆமாவா? நல்லதா? இல்ல. ஏன் இல்ல? இது எல்லாமே என்னது? பிளான்ட்ஸ். ரைட்டா? லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்? கார்பன் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க எரிச்சீங்கன்னா என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு அது வெளியில போயிரும். ரைட். சோ அப்ப அதனால என்ன பண்ண போறோம் அப்டின்னா, வி ஷுட் ட்ரை அவர்செல்ஃப் டூ ஸ்டோர் லாட் ஆஃப் கார்பன்ஸ். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த ஐ மீன் இந்த வீடா இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், அதாவது இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ வி ஆர் கோயிங் டு கலெக்ட் இட் அண்ட் வி ஆர் கோயிங் டு பர்ன் இட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன். ஓகேங்களா? ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் ஆர் லிட்டில் ஆஃப் ஆக்ஸிஜன். ஓகேங்களா? இத நம்ம என்னன்னு சொல்றோம்? பைரோலைசிஸ் அப்டின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரைட். ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் ஆர் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் அதுல வந்துட்டு நம்ம பர்ன் பண்ணோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம்? பைரோலைசிஸ் அப்படின்னு சொல்றோம். இதுவே டீகம்போசிஷன் எப்படி நடந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் இல்லையா? ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ரைட்டா? ஆனரோபிக். ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல டீகம்போசிஷன் நடக்கிறப்ப ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும் அப்படின்லாம் ஒரு தடவை சொல்லியிருந்தோம். ரைட். ஓகே. ஸோ இது என்னது? பைரோலைசிஸ். ஓகேங்களா? ஸோ லிட்டில் கார்பன் ஆர் லிட்டில் ஆக்ஸிஜன் ஆர் நோ ஆக்ஸிஜன் அட் ஆல். ஓகேங்களா? அந்த நிலைமையில வந்துட்டு பயோமாஸ், அதாவது லிவிங் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ பயோமாஸ் லிவிங் திங்ஸை நீங்க வந்துட்டு எரிக்கணும். ஓகே. ஸோ பயோமாஸ் நம்ம எரிச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? ஃபுல்லா எரிக்க கூடாது. ஓகேங்களா? ரைட். பாதியா தான் பர்ன் பண்ணி வச்சிருப்போம் அதுல. ரைட். சோ அத நீங்க என்ன பண்ணிடுறீங்க? கரி மாரி நம்மளுக்கு இருக்கும் பாத்தீங்களா? அத நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம். சோ ஹியர் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி பர்ன்ட். ஓகேங்களா? ரைட். கம்ப்ளீட்டா பர்ன் ஆகல. உங்களுக்கு கரி மாரி கிடைக்கும். அதனால இட் இஸ் டெர்ம்ட் அஸ் பயோசார் அப்படின்னு சொல்றோம். சார்னாலே என்னது? இந்த கரி தான். ஓகேங்களா? சோ பயோசார்ங்கிறப்ப பயோமாஸ நம்ம கரியாக்கி வச்சிருக்கோம். ஓகே. இப்ப இது கரியா இருக்கிற மெட்டீரியல் என்ன இருக்கும்? யூ ஹேவ் கார்பன். ஓகேங்களா? மீன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு இஸ் நாட் கம்ப்ளீட்லி ரிலீஸ்ட். ஓகேங்களா? அப்ப கார்பன் பாதியா ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த ப்ராசஸ்ல கார்பன் டை ஆக்சைடோ கார்பனோ வெளியே போகுமான்னு கேட்டா கண்டிப்பா போகும். ஓகேங்களா? பட் வெரி மினிமல் ரேட். ஓகேங்களா? ஏன்னா ஃபுல்லா பர்ன் ஆகல இல்லையா? ரைட். சோ அதனால அங்கேயே கார்பன் இருக்கு. இப்ப இந்த கார்பன் என்ன பண்றோம் நம்ம? இப்ப இத கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு திரும்பவும் மண்ணுக்குள்ளேயே இன்கார்பரேட் பண்ணிடுறோம். ஓகே. யூ ஆர் கோயிங் டு இன்கார்பரேட் இன்டு த சாயில். இதனால என்ன பிரயோஜனம் அப்படி கேட்டா, சோ இந்த பயோசார் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலி இட் வில் எய்ட் அஸ் இன் வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? சாயிலுக்குள்ள போடுறப்ப தண்ணிய நல்லா என்ன பண்ணிக்கிறோம்? புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அது இல்லாம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளர்றதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்ட வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதனால பயோசார் வந்துட்டு வெரி பெனிஃபிஷியல். ஸோ நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ஸ்பீசிஸ கலெக்ட் பண்ணி அதை பாதியா எரிச்சு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன பண்ணிட்டோம்? திரும்பவும் அதை சாயில்குள்ளேயே நம்ம போட்டுட்டோம். ஓகே. சரி நீங்க அப்படியே போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இதுக்கு பதிலா நம்ம அதை அப்படியே எடுத்து கிரீன் லீஃப் மெனியூர் மாதிரி கிரீன் மெனியூர் மாதிரி அப்படியே எடுத்து அப்படியே சாயில்குள்ள இன்கர்பரேட் பண்ணலாம்ல? ஏன் எரிக்கணும்? அப்படியே போட்டா என்ன ஆகும்? திரும்பவும் முளைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ரைட். அதனால தான் என்ன பண்றோம்? எரிச்சு திரும்பவும் அத உள்ள போடுறோம். ஓகேவா? ரைட். சோ இது வந்துட்டு பயோசார் அப்படின்னு சொல்றோம். தே ஆர் ஃபைன் கிரைன்ட் போரஸ் சார்கோல் லைக் மெட்டீரியல் produced by heating biomass under the conditions of little or no oxygen. Okay. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பயோ சிக்னேச்சர். பயோ சிக்னேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் சைன்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ பாஸ்ட்ல இல்ல ஈவன் ப்ரெசென்டா இருந்தாலும் சரி, இல்ல பாஸ்ட் லைஃப்ல இப்போ ஃபாசில்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? ரைட். ஏதாவது ஒரு ராக்கை வந்துட்டு கண்டுபிடிச்சு அந்த ராக் உள்ள வந்துட்டு ஃபாசில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே ஏதோ லிவிங் ஆர்கானிசம் வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ அதோட டேட்டிங் எடுத்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? கார்பன் டேட்டிங் இருக்கு. எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கலாம்? வி வில் ஐடென்டிஃபை இட்ஸ் இயர்ஸ். ரைட்டா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் டைப் ஆஃப் திங்ஸ் ஆர் கால்டு பயோ சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. இப்போ பயோ சிக்னேச்சர்னா என்னது? உயிர் இருக்கு அப்படின்றதுக்கான சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஃபாசில்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ரைட். So detectable signs or evidence of past or present life in a sample environment or planetary body. Even அது வந்து வேற பிளானட்டா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இது என்ன மாதிரி டைப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு இந்த கார்பன் ஐசோடோப்ஸ். கார்பன் டேட்டிங் பண்ணி நம்ம கார்பன் ஐசோடோப் எப்படி பிரசன்ட் ஆயிருக்கு அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். ரைட். தென் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரசன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, இல்ல ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கு. அதை வச்சு ஓகே இதெல்லாம் வந்துட்டு உயிருள்ள ஆர்கானிசம் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ். ரைட்டா? அப்ப அது வந்துட்டு இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி டேட்டிங் பண்றதுக்கு எதுக்காக யூஸ் பண்றது. ரைட். தென் ஃபாசில்ஸ் தான் என்னது? மைக்ரோ ஃபாசில்ஸ். ஓகேங்களா? சின்ன சின்னதாகும். லைக் ஈவன் பாக்டீரியாஸ் வந்துட்டு இருக்கிறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக்
ஐஸ் ஓகேங்களா அண்டார்டிகா ஆர்டிக் இந்த மாதிரி ரீஜன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல நீளமா டியூப் மாதிரி போட்டு ட்ரில் பண்ணி அடியில இருந்து ஐஸ் எடுப்பாங்க ஓகேங்களா ரைட் ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அந்த அடியில இருக்கக்கூடிய ஐஸ்ல வந்துட்டு ஃபாசில்ஸ் நம்மளுக்கு இருக்கலாம் அதுல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு சம்டைம்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம் என்ன ஆகும் when they have favorable environment they become active ஓகேங்களா அதை நம்ம ஜாம்பி வைரஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் ரைட் ஸோ இது வந்துட்டு மைக்ரோ ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஃபைனலி ஈவன் கேசஸ் ஓகே பிரசன்ஸ் ஆஃப் கேஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா யூ ஹாவ் மீத்தேன் கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மீத்தேன் கேஸ் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா இந்த மெத்தனோஜெனிக் பாக்டீரியா யூ ரிமெம்பர் நம்ம வந்துட்டு கேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டில் வந்துட்டு மீத்தேன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஸோ அது போக அது கூட வந்துட்டு இந்த சாயில்ல வந்துட்டு மெத்தனோஜெனிக் பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால மீத்தேன் டைரக்டா அது வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கோம் ஓகேங்களா மெத்தனோஜெனிஸ் ப்ராசஸ் அப்படின்ட்டு ரைட் ஸோ அந்த பாக்டீரியாஸ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா மீத்தேன் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும் ஓகே அப்ப ஒரு பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல மீத்தேன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா மேபி என்ன ரீசன்ஸ் இருக்கலாம் பயாலஜிக்கல் ரீசன்ஸ் கூட இருக்கலாம் அப்பார்ட் ஃப்ரம் ஜியாலஜிக்கல் ரீசன்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் இது எல்லாமே என்னன்னு சொல்றோம் பயோசிக்னேச்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகே ஸோ இது ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ரீசென்ட்லி இன் இந்தியா டோரை கொஞ்சம் அடைச்சு விடுங்க இப்ப இந்தியால எங்க அப்படின்னா இன் சிங்பம் கிராச்சல் ஓகே ஸோ சிங்பம் ஏரியா வந்துட்டு இட்ஸ் நியர் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இந்த ரீஜன்ல வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சிங்பம் ரீஜன்ல வந்துட்டு மைக்ரோபியல் லைஃப் இருக்குன்னு இட் இஸ் டேட்டிங் பேக் டு 3.5 பில்லியன் இயர்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே ரைட் ஸோ கிரேட்டன் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் அ கான்டினென்டல் கிரஸ்ட் ஓகேங்களா இன்னும் ஜாகிரபி இப்போ தானே போயிட்டு இருக்கு உங்களுக்கு ரைட் ஸோ கான்டினென்டல் கிரஸ்ட்ல ஒரு பார்ட் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம கிரேட்டான் இட் ரிமைன்ஸ் அன்டச்ட் ஓகேங்களா ரைட் ஸோ ரொம்ப ஸ்டேபிளா ரொம்ப வருஷத்துக்கு வந்துட்டு அன்டச்சா இருக்கக்கூடிய ஜியாலஜிக்கலி ஸ்டேபிள் பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் கிராட்டான் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அப்ப என்ன அர்த்தம் அது மாடிஃபை ஆகாம ஒரு 3 பில்லியன் இயர்ஸுக்கு வந்துட்டு அப்படியே இருக்கும் ஓகேங்களா ரைட் அப்ப அந்த பார்ட்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பயோ சிக்னேச்சர் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே ஓகே ஸோ இத லைஃப் இருக்கு ஓகே இப்போ அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டோம்னா ஸோ எர்த் இஸ் ஃபார்ம்டு 4.5 பில்லியன் இயர்ஸ் அகோ ஓகேங்களா எப்போ எர்த் ஃபார்ம் ஆயிருக்கு 4.5 பில்லியன் இயர்ஸ் அகோ ஓகே அப்படி இருக்கிறப்ப இந்த சிங்பம் கிரேட்டர்ல இருக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு கிடைச்ச பயோ சிக்னேச்சரோட டேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 3.5 பில்லியன் இயர்ஸ் அகோ ஓகேங்களா அப்ப எர்த் உருவாகி வித்தின் 1 பில்லியன் இயர்ஸ் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு லைஃப் ஃபார்ம்ஸ் வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேவா ஸோ 1 பில்லியன் இயர்ஸ்லயே உருவாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு அப்ப 1 பில்லியன் இயர்ல லைஃப் இருக்கு அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரைட் ஸோ இப்போ இயர்லி நம்ம சொன்ன டேட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிடேட் பண்ணுது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்து லைஃப் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இந்த எவிடன்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கு ரைட்டா இதுதான் அது ஓகே நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்பேஸ் டே ஆகஸ்ட் 23 செலிப்ரேட்டட் அஸ் நேஷனல் ஸ்பேஸ் டே ஃபார் இந்தியா ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒய் ஆகஸ்ட் 23 அப்படின்னா ஸோ பிகாஸ் ஒன்லி ஆன் ஆகஸ்ட் 23 வி லேண்டட் விக்ரம் ஆன் மூன்ஸ் சவுத் போல் ஓகேங்களா ரைட் ஸோ சந்திரயான்ல ஸோ சந்திரயான் 3ல என்ன பண்றோம் நம்ம விக்ரம் லேண்டர் வந்துட்டு என்ன பண்ணும் ஸோ யூ ஹேவ் ஆர்பிட்டர் லேண்டர் ரோவர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆர்பிட்டர் அப்படின்னா அந்த இதை சுத்திக்கிட்டே இருக்கிறது லேண்டர் அப்படின்றப்ப போய் லேண்ட் ஆகுறது ஓகே ஸோ இந்த இடத்துல நம்ம லேண்டரை போயிட்டு ப்ராப்பரா சாஃப்ட் லேண்டிங் பண்றோம் ஃபர்ஸ்ட் நம்ம சந்திரயான் 2ல லேண்டிங் பண்ணியிருப்போம் பட் இட் கிராஷ்டு ஓகேங்களா ஸோ ப்ராப்பரான லேண்டிங் பண்ண முடியல ஸோ செகண்ட் டைம் தேர்ட் டைம் என்ன பண்றோம் லேண்டட் இட் ப்ராப்பர்லி அண்ட் அதுல இருந்து தென் அப்புறம் பிரக்யான் ரோவர் வந்துட்டு வெளியில வரும் ஓகேங்களா ரைட் ஸோ அப்ப லேண்ட் பண்ண அந்த டேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு ஓகேங்களா ஸோ எங்க லேண்ட் பண்ணியிருக்கோம் மூனோட சவுத் போல ஸோ இது இம்பார்ட்டன்டான்னு கேட்டா எஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் ரிமார்க்டு த fourth India is the fourth nation to make soft landing on moon ஓகேங்களா ரைட் அப்ப அதுக்கு முன்னாடி யார் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ரஷ்யா அதுக்கப்புறமா உங்களுக்கு யூஎஸ் தென் சைனா இவங்க 3 பேருமே லேண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்தியா இஸ் த ஃபோர்த் கண்ட்ரி டு மேக் சாஃப்ட் லேண்டிங் ஆன் த மூன் ஓகேங்களா ரைட் இதனால நம்ம இதை நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம் ஆகஸ்ட் 23 ஓகே ஸோ தீம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் நாட் இன் த நோட்ஸ் ஓகே ஸோ நான் சர்ச் பண்ணப்ப அப்ப கிடைக்கல தென் லேட்டர் அப்டேட் பண்ணிருப்பாங்க போல ஓகேங்களா ரைட் ஸோ டுவர்ட்ஸ் விக்ஷித் பாரத் ஓகே
innovating, collaborating, aspiring to global space leadership. ஓகேங்களா, இதுதான் இந்த இயரோட தீம். ஓகே, ரைட். ஸோ we are going to involve people, I mean youths into it. ஓகே, ஸோ குளோபல் ஸ்பேஸ் லீடர்ஷிப்ல என்ன பண்றோம், நம்ம யூத்ஸை வந்துட்டு இன்வால்வ் பண்றோம். ஓகே, அது கொலாபரேட் பண்ணி ஸோ இந்தியா வந்துட்டு யூ ஹேவ் டு மேக் இட் அ ஸ்பேஸ் ஹப். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு தீம். ரைட். நெக்ஸ்ட் லோகயான் எக்ஸ்பெடிஷன். ஸோ லோகயான் எக்ஸ்பெடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் அ 10 months voyage. ஓகே, ஸோ 10 months 22,000 நாட்டிக்கல் மைல்ஸ். ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னா 1.8 கிலோமீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ரைட். ஒன் நாட்டிக்கல் மைல் அப்படின்னா 1.8 கிலோமீட்டர். ரைட். ஸோ இப்போ 22,000 nautical miles expedition. They're going to cover around 13 countries and 18 ports. ஓகேங்களா, ரைட். ஸோ 18 ports வந்துட்டு நம்ம கவர் பண்ண போறோம். இப்போ இந்த எக்ஸ்பெடிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we recently reached Lisbon. ஓகே, ஸோ இந்தியா வந்துட்டு எங்க போயிருக்காங்க, போர்ச்சுகல் வந்துட்டு ரீசெண்டா வந்துட்டு ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ இட் இஸ் த 15th port. ஓகே, ஸோ ஆல்ரெடி 7 month வாயேஜ் முடிஞ்சு, ஒன்லி 3 more months ஆர் தேர். அண்ட் அதுல வந்துட்டு இன்னும் ஒரு 3 போர்ட்ஸ் மட்டும் கவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த லோகயான் எக்ஸ்பெடிஷனா என்னது, எக்ஸ்பெடிஷனா என்னது, யூ கோயிங் அவுட் ஃபார் சம்திங் அட்வென்ச்சரஸ் டிராவல். ஓகேங்களா, ஒரு லாங் டூர் போறோம், அதுதான் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ லோகயான் எக்ஸ்பெடிஷனா என்னது அப்படின்னா, இட்ஸ் a 10 month வாயேஜ். ஓகே, 22,000 நாட்டிக்கல் மைல்ஸ் கவர் பண்றோம். ஓகே, 13 countries 18 ports. ஓகே, ஸோ அதுல 15th வந்துட்டு இப்போ போயிருக்கோம், அதனால இந்த நியூஸ்ல வந்து ரைட். ஸோ இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் டிப்ளமசி. ஓகேங்களா, சாஃப்ட் டிப்ளமசி மெஷர்ஸ். ஓகே, ஸோ இந்த இங்க நம்ம ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we will participate with that country. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு எக்ஸசைசஸ் பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து பண்ணுவோம். ஓகே, தென் அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸை வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்பெடிஷனேவோ. இட்ஸ் அ டிப்ளமேட்டிக் மெஷர், வேற எதுவும் கிடையாது. ஓகே, ரைட். ஸோ இட்ஸ் அ டிப்ளமேட்டிக் மெஷர் அண்ட் யூஆர் எக்ஸ்ப்ளோரிங் லாட் ஆஃப் திங்ஸ். யூஆர் லைக் கனெக்டிங் வித் த அதர் கண்ட்ரீஸ். ஓகேங்களா, ஸோ கொலாபரேட் பண்றோம் மற்ற கண்ட்ரீஸோட. ரைட். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய பவரை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், மற்ற கண்ட்ரியோட இருக்கிற பவரை. ஓகே, ரைட், அவ்வளோதான். ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ற ஷிப் பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்எஸ் சுதர்ஷினி அப்படின்னு சொல்றோம். இப்போ லோகயான் எக்ஸ்பெடிஷன் என்ன ஷிப், ஐஎன்எஸ் சுதர்ஷினி. ஓகேங்களா, ரைட். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் அ செயிலிங் ட்ரைனிங் ஷிப். ஓகேங்களா, ஸோ செயிலிங்ல ட்ரைனிங் யூஸ் பண்ணக்கூடிய ஷிப், அவ்வளவுதான். ஓகே, நத்திங் சோ மச் இம்பார்ட்டன்ட் அபவுட் இட். ஓகே, ஸோ இது அகைன்ஸ் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஐஎன்எஸ் மேங்க்ரோல். So it is an anti-submarine warfare shallow watercraft. I think we have already seen this. ஓகேங்களா, ரைட். என்னது shallow watercraft, அதுல ஆன்டி சப்மரைன். ஓகேங்களா, ஸோ சப்மரைன் என்ன பண்ணுது, அட்டாக் பண்றதுக்காகவேவும் ரொம்ப டெப்தான லெவல்ல இல்லாம ஷாலோ லெவல்ல வந்துட்டு கிரியேட் பண்ணதான் இது. ஓகேங்களா, ரைட். ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு இப்ப நம்ம லான்ச் பண்ணிருக்கோம், அதுதான் என்னது ஐஎன்எஸ் மேங்க்ரோல். ஓகே, வந்துட்டு ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க டாபிக் மட்டும். நெக்ஸ்ட் because you have already seen that. Okay, next FDC medicine. So fixed dose combination. Recently government வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, fixed dose combinationல particularly contains chlorpheniramine maleate and phenylephrine hydrochloride. Okay, so இந்த components just read through the names. Okay, so இந்த components வந்துட்டு இருக்கக்கூடிய fixed medicines வந்துட்டு below 4 years children யாருக்குமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லைக் குளோர்ஃபினிரமைன் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் யூஸ்டு ஃபார் நாசல் ஆன்டிஹிஸ்டமின். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன், ஸ்னீசிங் வர்றது, ரன்னிங் நோஸ், இதுக்கெல்லாம் கொடுக்குறது அது. ஓகே, தென் ஃபினைலெஃப்ரைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் ஃபார் கோல்டு. ஓகேங்களா, ரைட். ஸோ இது ரெண்டையும் காம்பினேஷன்ஸாக வந்துட்டு கொடுத்தது. காம்பினேஷன் ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன்றது என்னது, யூ ஹேவ் 2 or 3 ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் சேர்த்து வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறப்ப அது வந்துட்டு ஆக்ட் ஆகும் நம்ம மேல. ஓகேங்களா, ஸோ 2 காம்போனன்ட்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் கோல்டு. ஓகேங்களா, ரன்னிங் நோஸ் இருக்கு, அட் த சேம் டைம் யூ ஹேவ் த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா, ஒரு அமாக்சிலின் அஸ்த்ரோமைசினையும் காம்போவா கொடுத்தா எப்படி இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டையும் அட் அ டைம்ல கேட்கும் இல்லையா, 2 மெடிசன் எடுத்துக்க தேவை கிடையாது, ஈஸி காம்ப்ளையன்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய காம்போனன்ட். ஓகே, பட் தே பொசஸ் ஹெல்த் ரிஸ்க் அப்படிங்கிறதுனால ஸோ கவர்மெண்ட் ரீசென்ட்லி பேண்ட் திஸ் ஃபார் சில்ட்ரன் பிலோ 4 years of age. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, you just know what is fixed dose combinations. Okay, so அதுல நேம்ஸ் 2 கொடுத்திருக்காங்களா, you just read the names. ஓகேங்களா, ரைட். Next finally Siliguri corridor. So recently Union Home Minister, so along with the Army, BSF, SSB இவங்க எல்லாரும் கூட சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க, they have reviewed the security of this region, how it is
வெதர் இட் இஸ் சேஃப் ஆர் நாட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் போய் நேர்ல வந்துட்டு விசிட் பண்றாங்க. ஓகே, ஸோ தே ரிவ்யூட் த சிச்சுவேஷன் ஆஃப் ரீஜன். ஸோ சிலிகுரி காரிடார்ங்கிறது எங்க இருக்கு நம்மளுக்கு? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சிக்கன்ஸ் நெக், ஜஸ்ட் 22 கிலோமீட்டர்ஸ் வைடு. ஓகேங்களா, ரைட்? இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ரீஜன் கனெக்டிங் யோர் நார்த் ஈஸ்ட் வித் மெயின்லேண்ட். ஓகேங்களா, இந்தியன் மெயின்லேண்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா இந்த தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பார்ட்டை தான் நம்ம சிலிகுரி காரிடார் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட்? ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஓகே, இதுக்கு மேலே தான் என்ன நம்ம பார்த்தோம் இப்ப? ரீஜன், அந்த ரீஜன் என்ன பார்த்தோம் இப்ப? என்ன லேண்ட்? கோர்கா லேண்ட். ஓகேங்களா, ஸோ அதுதான் இப்ப பார்த்தோம், ரைட்? ஸோ அதுக்கு கீழே இருக்கு. ஸோ இங்க உங்களுக்கு டீஸ்தா ரிவர் ஓடுது. ஸோ இட் இஸ் நாட் இந்த சிலிகுரி காரிடார், பட் இட் இஸ் நியர் டு சிலிகுரி காரிடார். ஓகேங்களா, ரைட்? அண்ட் சிலிகுரி காரிடார் எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் பார்டரிங், we have Nepal, then you have Bangladesh, and nearby you have Bhutan, and so this one is a tri-junction between Bhutan, Tibet and India. ஓகேங்களா, ரைட்? ஸோ இது மூணுடைய மெர்ஜிங் பாயிண்ட், அதாவது த்ரீ tri-junction பாயிண்ட். ஓகேங்களா, யூ ஹேவ் தோக்லாம் தேர். ஓகே, ஸோ இப்போ இதனால இட் இஸ் வெரி நியர் டு சைனா டூ. ஓகேங்களா, ஸோ இந்த ரீசன்ஸ்னால அந்த ரீசன் வந்துட்டு இஸ் வெரி வெரி ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதோடைய லொகேஷன். ஓகே, தென் அபார்ட் ஃப்ரம் தட் இட் ஹேஸ் ரோட்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வேற என்னென்ன வகையிலலாம் நம்மளுக்கு இந்த சிலிகுரி காரிடார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் பார்டரிங் இன்டர்நேஷனல் பார்டர்ஸ். ஓகேங்களா, கிட்ட என்ன இருக்குது? இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் இருக்குது. தென் அபார்ட் ஃப்ரம் தட் நார்த் ஈஸ்டையும் மெயின்லேண்ட் இந்தியாவையும் கனெக்ட் பண்ணுது. அண்ட் தேர்ட் பாயிண்ட், மெயினான ரோடு. ஓகேங்களா, ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் இதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரோட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே அந்த ரூட் வழியா தான் பாஸ் ஆன் ஆகுது. ஓகே, தென் ஈவன் பைப்லைன்ஸ். ஓகேங்களா, ஸோ அசாம் இந்த ஏரியாஸ்லாம் நம்மளுக்கு லைக் யூ ஹேவ் பைப்லைன்ஸ். ஓகே, ஸோ அந்த கேஷியஸ் பைப்லைன்ஸ், ஆயில் பைப்லைன் இதெல்லாம் அந்த ரூட் வழியா தான் மெயின்லேண்ட் இந்தியாவுக்குள்ள வருது. ஓகேங்களா, அப்ப அது ஸோ இந்தியாவுக்கு நார்த் ஈஸ்ட் யூஸ் போய் நார்த் ஈஸ்ட்ல இருந்து இந்தியாவோட யூஸுக்குமே என்னது இந்த சிலிகுரி காரிடார் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பைப்லைன்ஸ். ஓகேங்களா, ரைட்? ஸோ அது இல்லாம மிலிட்ரி மூவ்மெண்ட்ஸ், ஓகேங்களா, ட்ரூப்ஸை வந்துட்டு மொபிலைஸ் பண்றது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன தேவை? இந்த சிலிகுரி காரிடார் வந்துட்டு தேவை. ஓகே, ஸோ இந்த ரீசன்ஸ்னால இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது வந்துட்டு லொகேஷன் பார்த்துக்கணும், பார்டரிங் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு, கண்ட்ரீஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அகைன் இதுவும் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தான். ஓகேங்களா, ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? சிலிகுரி காரிடார் நிறைய பார்த்துட்டோம் இல்லையா, ரைட்? டோக்கியான் எக்ஸ்பெடிஷன், இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ், கோர்கா லேண்ட், எஃப்டிசி, பயோ சிக்னேச்சர்ஸ். இதெல்லாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு இருக்கிற எல்லாமே ப்ரிலிம்ஸ் டாபிக் தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரீட் த்ரூ இட். ஓகேங்களா, ரைட்?